Hi friends, welcome to Kongunadu Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான சட்னி, sothukkathalai மற்றும் நெல்லிக்காய் சட்னி. இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. குடல் புண் வாய்ப்புண் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஆறிடும். வெயில் காலத்துக்கும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு சட்னி இது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். sothukkathalai 1 கப், நெல்லிக்காய் 2, சின்ன வெங்காயம் 10 to 15, பூண்டு 8 பல், இஞ்சி 1 இன்ச் துண்டு, கருவேப்பிலை 1 குத்து, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்துப்பருப்பு அரை ஸ்பூன், வரமிளகாய் 3 to 4, தேங்காய் அரை கப். இப்போ நம்ம சோத்துக்கத்தாழையை சுத்தம் செய்ய போகிறோம். அதோட தோலை தனியாக நம்ம எடுத்துறணும். மேல் தோல் கீழ்த்தோல் ரெண்டையும் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற சதை, அதாவது ஊன் ஜெல்லுன்னு சொல்லுவோம், அதை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம நறுக்கி வச்சுக்க போகிறோம். கத்தாழை உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. நெல்லிக்காயும் முடிக்கும், ஹீமோக்ளோபின்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்க இதுகளை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நெல்லிக்காயையும் கட் பண்ணி விதையில்லாமல் எடுத்து வச்சுக்க போகிறோம். தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சட்னியை வதக்கி விட போகிறோம். ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. நாங்கள் இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா அதோட டேஸ்ட்டும் வாசமும் நல்லா இருக்குங்கிறதுனால. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம பூண்டு இஞ்சி ரெண்டையும் போட்டு சேர்த்தி வதக்க போகிறோம். இதை நம்ம வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ அடுத்து அதில் கடலைப்பருப்பும் உளுந்துப்பருப்பையும் சேர்த்த போகிறோம். இது ரெண்டையும் நீங்கள் வெங்காயத்துக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கருகிடும். அதனால தான் நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு இப்போ போட்டு இதை வதக்குறோம். இப்போ அடுத்து அதில் நெல்லிக்காயை சேர்க்க போகிறோம். நெல்லிக்காய் நீங்கள் நல்லா வதக்கணும். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் வதங்கிடுச்சுன்னா அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் ப்ரௌனிஷ் மாதிரி ஆகும். அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் சோத்துக்கத்தாழையை சேர்க்க போகிறோம். நீங்கள் போடும்போது கழுவினாலுமே லேசான பிசுபிசுப்பு இருக்கும். நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும். அந்த அளவுக்கு நீங்கள் சோத்துக்கத்தாழையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த சட்னியில் சுத்தமாக கசப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சோத்துக்கத்தாழையோட கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ணுறதுனால புளி இதில் நம்ம சேர்த்துறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் ப்ரௌனிஷாட் ஆகிடுச்சு. சோத்துக்கத்தாழையை நீங்கள் ஈஸியாக கட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்தி ஒரு வதக்கி இறக்கிற போகிறோம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இதை ஆற வச்சு ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த சட்னியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஒரு வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே உள்ள கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த சட்னியையும் உள்ளே ஊற்றி தாளிச்சுக்க போகிறோம். இந்த சட்னியை ஊற்றி நீங்கள் தாளிச்சிட்டிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.